என்எல்சி நிர்வாகத்திற்கு நிலம், வீடு, மனை கொடுத்த 8 கிராம விவசாயிகள் இன்று இங்கு வந்துள்ளோம். 8/11/2024 அன்று இதே முத்தரப்பு பேச்சுவார்த்தை மாவட்ட ஆட்சியர் தலைமையில் என்எல்சி நிர்வாகத்தை வைத்து முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடந்தது. அன்று என்எல்சி நிர்வாகம் மாவட்ட ஆட்சியரிடம் விவசாயிகளிடம் கூறியது, இன்னும் 15 நாட்களுக்குள் நாங்கள் எங்கள் நிறுவனத்தில் ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்தி இந்த விவசாயிகளின் கோரிக்கைகளை 15-20 நாட்களுக்குள் மீண்டும் ஒரு முத்தரப்பு கூட்டத்தை ஏற்பாடு செய்து விவசாயிகளை அழைத்து உங்களுக்கு ஒரு தீர்வு சொல்கிறோம் என்று சொல்லிவிட்டு 3 மாத காலம் முடிவடைந்து விட்டது. மீண்டும் இன்று அதே முத்தரப்பு பேச்சுவார்த்தையில் பேசும்பொழுது மீண்டும் இன்னும் 2 மாசம் கால அவகாசம் கேட்டு நாங்கள் அடுத்து இன்னொரு மீட்டிங் போட்டு உங்கள்கிட்ட பதில் சொல்லணும்னு சொல்றாங்க. இது போன்று வஞ்சிக்கக்கூடிய ஏழை விவசாயிகளை நிலங்களை புடுங்கும் வரை, அவர்களிடம் நிலத்தை வாங்கும் வரை ஒரு பேச்சுவார்த்தை என்எல்சி நிர்வாகத்தை பொறுத்த வரைக்கும் என்எல்சி நிர்வாகம் இன்று வரை ஏமாற்றுகின்ற ஒரே நோக்கத்தை கையில் எடுத்து இந்த வேலைகளை செய்து வருகிறது. இந்த விவசாயிகளுக்கான தீர்வு எதுவும் எட்டப்படவில்லை. மாவட்ட ஆட்சியர் அன்று கூறுகிறார், விவசாயிகளுடைய கோரிக்கை நியாயமானதான, அதை நிறைவேற்றி வையுங்கள் என்று மாவட்ட ஆட்சியர் கூறியும் இந்த என்எல்சி நிர்வாகம் அதை சிறிது கூட செவிசாய்க்கவில்லை. இதே நிலைமை நீடிக்குமானால் என்எல்சி நிர்வாகம் அங்கு வந்து எந்த ஒரு விவசாய நிலத்தையோ விவசாயிகளுடைய வீடுகளையோ கையகப்படுத்த முடியாது. அதற்கு நாங்கள் எந்த ஒரு அனுமதியும் அளிக்க மாட்டோம். மீண்டும் விவசாயிகளை போராட்டத்திற்கு தூண்டுவது நிர்வாகம் தானே தவிர விவசாயிகளோ பொதுமக்களோ அல்ல. இதற்கு காரணம், இந்த மாவட்ட நிர்வாகம் என்எல்சிக்கு நிலம் எடுத்து கொடுக்க வேண்டாம். என்எல்சி நிர்வாகத்திற்கு மாவட்ட நிர்வாகம் நிலம் எடுத்து கொடுக்கிறது, தமிழக அரசு தான் நிலம் எடுத்து கொடுக்கிறது. அப்ப தமிழக அரசு சொல்லியும் கேட்கவில்லை என்றால், மாவட்ட நிர்வாகம் சொல்லியும் கேட்கவில்லை என்றால், அங்கு வந்து நிலம் வீடுகளை கையகப்படுத்துவதை கைவிட வேண்டும். இந்த நிலை நீடிக்குமானால் மீண்டும் 1988 நடந்தது போன்று வேப்பங்குறிச்சி வெள்ளூரில் விவசாயிகள் என்எல்சியை எதிர்த்து போராடி பிரச்சனைகள் உருவானது போல் மீண்டும் அங்கு உருவாகும். டங்ஸ்டன் சுரங்கத்திற்கு ஒரு நீதி, கடலூர் மாவட்டத்தில் ஒரு நீதியா என்று நாங்கள் கேள்வி கேட்கிறோம். அதே போன்று வானதிராயபுரம், தென்குத்து, அம்மேரி, ஆதண்டா கொல்லை அந்த பகுதிகளுக்கு இந்த என்எல்சி நிர்வாகம் உள்ளே செல்ல முடியவில்லை. அங்கு ஓரிரு வாரங்களுக்கு முன்பு விவசாயிகள் நடத்திய போராட்டங்களின் காரணமாக அந்த பகுதி நிலங்களை, வீடுகளை கையகப்படுத்துவதை விட்டுவிட்டு எங்களுடைய பகுதிகளில் முழுமையாக ஆக்கிரமித்து எங்களை ஒரு கிராமத்து ஒரு வளையத்துக்குள்ளே வைத்து சுத்திரம் அணைகளையும் கட்டி வாய்க்காலை போட்டு வெள்ள காலங்களில் நாங்கள் கிராமங்களில் உள்ளே இருந்து கொண்டு மக்களுடனும் வயதானவர்களுடனும் வெளியில் செல்ல முடியாத சூழ்நிலை உருவாகிறது. மீண்டும் சொல்கிறேன், என்எல்சி நிர்வாகம் இதையெல்லாம் மீறிவிட்டு எங்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு காணாமல் உள்ளே வருமானால் அனைத்து விவசாயிகளும், அனைத்து கிராமங்களில் உள்ள விவசாயிகள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து மாபெரும் போராட்டத்தை கையில் எடுப்போம். இடைவிடாது போராட்டம். எங்களுடைய வாழ்வாதாரம், எங்களுடைய நிலங்கள், வீடுகள் எல்லாவற்றையும் இழந்து இன்று நாங்கள் சோற்றுக்கு உணவின்றி சொந்த நாட்டிலே மண்ணிலே அகதி போல் நடமாடிக்கொண்டிருக்கிறோம். பிச்சை எடுக்காத ஒரு குறைதான் என்று எங்கள் நிலை. ஆகையினாலே இந்த கோரிக்கைகள் எல்லாம் நிறைவேறும். நாங்கள் இன்று கூட மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை வைத்துள்ளோம். எங்களுடைய கோரிக்கை நிறைவேறும் வரை என்எல்சி நிர்வாகம், மாவட்ட நிர்வாகமோ எங்களுடைய கிராமங்களுக்குள் வரக்கூடாது. மீண்டும் வந்தால் நாங்கள் விடமாட்டோம்.